வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மொறுமொறுப்பான பீட்ரூட் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஒரு சிலருக்கு வந்து பீட்ரூட் இனிப்பாக இருக்குன்னு சாப்பிட பிடிக்காதுங்க. இந்த மாதிரி முறையில் நம்ம பீட்ரூட் செய்து கொடுக்கும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாங்க, ஸ்நாக்ஸாகவும் கூட செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் 65 செய்யறதுக்குங்க 2 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி ஃபிங்கர் டைப்பில் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. மேல் தோலெல்லாம் சீவிட்டு இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டால் நம்ம தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி ஃபிங்கராக கட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ரூட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீட்ரூட் எடுத்ததுங்க 400லேருந்து 500 கிராம் பக்கம் வரும். இதுக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா 65 தேவையான அளவுக்கு மாவை பரட்டி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. மாவு வந்து நல்லா ஒன்றா பீட்ரூட்டில் கலந்து வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கொஞ்சமாக எடுத்து உதுத்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். தனித்தனியாக பிரித்த மாதிரி உதுத்துட்ட மாதிரி போட்டுக்கிட்டால் உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வெந்து வரக்கு சரியாக இருக்கும். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கி வரும்போது திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வெந்து வரட்டுங்க. நல்லா வெந்த பிறகு ஒன்று பிரிஞ்சு வந்துடுங்க தனித்தனியாக. பார்க்குறக்கு உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். நல்லா வெந்து வரும்போது தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் வந்துருச்சு. நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும்போது ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுங்க. சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு, எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கிட்டால் இந்த 65 ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா சுட்ட பிறகு ஒன்று உதிர்ந்து வந்துருச்சு. சுடும்போது ஒன்று கூட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்குங்க. நல்லா வெந்து உங்களுக்கு மொறுமொறுப்பாச்சுன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இப்போ அருமையான சுவையில் பீட்ரூட் 65 செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.